இடைவெளி அடுத்து மீண்டும் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலாக நேர்காணலாக இந்த நேர்காணலாக அமையவிருக்கிறது. அந்த வகையில் எம்மோடு இணைந்து கொள்கிறார் இலங்கை சித்தர் பீடத்தின் குரு முதல்வர் யோகி கோபிநாத் சுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேன் அம்மா. ஆமையா, கதிர்காம ஆடி திருவிழா நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அது சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேசலாம். ஆனால் அதற்கு முன்னதாக ஐயா, கதிர்காமம் அப்படின்றது முருகனுக்குரிய வழிபாட்டிடங்கள், அதன் மூலம் இலங்கையை பொறுத்த மட்டும் தவிர்க்கவே முடியாத ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கதிர்காமத்திற்கு இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்திலேயே பேசலாம் ஐயா. முருகன் அருளால் இந்த ஆடி திருவிழா முடிந்த உடனே கதிர்காமத்தை பற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கதிர்காமம் என்பது இலங்கைக்கு மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் முழு பிரபஞ்சத்துக்கும் முக்கியமான ஒரு இடம்தான் கதிர்காமம். கதிர்காம வரலாறு என்று பார்த்தோமானால், கதிர்காமத்தில் 7 மலை என்று ஒன்று இருக்கின்றது. அதில் கதிரமலை என்று ஒரு மலை இருக்கின்றது. 7 மலை. இந்த கதிரமலை சிவபெருமானால் 10,000 வருடங்களுக்கு முன்பு ஆட்சி செய்த ஒரு இடம். 10,000 வருடங்களுக்கு முன்பு சிவபெருமான் ஆட்சி செய்து வரும் பொழுது இந்திரனுக்காக அந்த இடத்தை கொடுத்து விட்டு அவர் மீண்டும் தவம் புரிவதற்காக இமயமலை சென்று விட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் இந்திரன் அந்த இடத்தை ஒழுங்காக ஆட்சி செய்யலை. ஆகவே சூரபத்மன் பல வரங்களை பெற்று பல சக்திகளோடு இந்திரனை அந்த இடத்துல துரத்தி விட்டுட்டு அந்த இடங்கள் முழுவதும் சூரபத்மன் கீழ் ஆட்சிக்கு வருது. ஆனால் இந்திரன் இதை சிவபெருமான் போய் சொல்கிறார். சொல்லும் பொழுது சிவன் அங்கே தவத்திலே இருந்துட்டார். தான் தவத்தை கழிச்சிட்டு என்னால் வர முடியாது, ஆனால் என்னுடைய 5 முகத்தையும் தாண்டி அதோ முகம் இருக்கிற 6வது முகத்தை நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ஆக்ஞை சொன்னால், நம்மளுடைய குண்டலி சக்தியில் இந்த நெற்றி போட்டுக்கிட்ட இருக்கிறத ஆக்னின்னு சொல்லுவோம், அதுதான் நெற்றிக்கன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தன்னுடைய 6 ஆதார சக்கரங்கள்லேருந்து சக்திகளை திரட்டி 6 ஒளிப்பிளம்பாக அதை வெளிப்படுத்துகிறாரு. முருகன், அதாவது சிவனிலிருந்து வெளிப்பட்ட 6வது முகம்தான் இந்த முருகன். முருகன் 6வது முகமாக வரும் பொழுது இது 6 தீப்பிழம்பாக வருது. அந்த 6 தீப்பிழம்பை பின்பு சக்தி இப்படி 6 தீப்பிழம்புகள் சிவன்கிட்ட வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு அதை ஒன்றாக்கி முருகனாக்குனது வரலாறு. ஆக இப்படிப்பட்ட முருகன் சூரபத்மன் கிட்ட இருந்து இந்த முழு நிலப்பரப்பையும் பாதுகாக்கிறதுக்காக வர்றாரு. அப்படி வந்த இடத்துல தான் அவர் வள்ளியையும் சந்திக்கிறாரு. அப்போ இந்த போர் கதிர்காமத்தில் இருந்து ஆரம்பிக்குது. சூரன் கோட்டை என்று சொல்லும் பகுதி இன்றைக்கு கிரிவிகார என்று அமைந்திருக்க அந்த பகுதி முன்ன சூரன் கோட்டையாக அமைந்திருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து யுத்தம் செய்து சூரபத்மன் ஒவ்வொரு இடமா, அதாவது உகந்தை, திருக்கோயில், மண்டூர், செல்வசந்நிதி, அப்புறம் திருச்செந்தூரில் போயிட்டு அவர் வதம் செய்யலை. அவருக்கு தன்னுடைய கொடியாகவும் தன்னுடைய வாகனமாகவும் அவர் வாங்கி வச்சுக்கிறார். அப்போ இப்படி தான் இந்த கதிர்காமம் முருகன் கிட்ட வருது. முருகன் இந்த கதிர்காமத்தை அதுக்கு பிறகு ஆட்சி செய்கிறாரு தன்னுடைய மனைவியான வள்ளி மற்றும் தெய்வானிகளோடு. இது ஒரு கதை சுருக்கம். 10,000 வருடங்களுக்கு முன்பு முருகன் அங்கே கதிர்காமத்தில் சாட்சாத் சுரூபமாக இருக்கிறார். காலப்போக்கில் நெடுங்காலங்களுக்கு பிறகு, அதாவது மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கடந்த பிறகு இந்த இடம் சித்தர்கள் வழிபட்டு வர்றாங்க. முக்கியமாக போகர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சாகாவரம், ஒரு மனிதன் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற சஞ்சீவினியை அவர் தேடுறாரு. தேடும் பொழுது அவருக்கு சொல்கிறாங்க, முருகன் கதிர்காமத்தில் இருக்கார், நீ அங்கே போய் பாருன்னு சொல்லி. ஆகவே முருகனை தேடி போகர் கதிர்காமத்துக்கு வருகிறார். கதிர்காமத்துக்கு வரும் பொழுது அங்கே முருகனுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்து அவருக்கு ஒரு யந்திரம் ஒன்று கொடுக்கப்படுது. அந்த யந்திரத்தை வைத்து போக பெருமான் தன்னுடைய வழிபாடுகளை செய்கிறார். அப்போ அங்கே அகத்தியர் அவருக்கு பீடம் அமைச்சு இந்த யந்திரத்தை வச்சு அவங்க வழிபாடுகள் செய்கிறாங்க. போகர் வழிபாடு செய்யும் காலத்தில் தான் பல சித்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனால், இன்றைக்கி கிரியா பாபாஜின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு சித்த புருஷர் போகரை தேடி கதிர்காமத்துக்கு 16 வயசில் நாகராஜுங்கிற பேரில் அங்கே போகரோடு இருந்து பல வித்தைகளை கற்று அதுக்கு பிறகு இமயமலைக்கு போனதாக தான் சரித்திரம் சொல்லுது. ஆனால் அந்த போகரோட காலமெல்லாம் முடிந்த பிறகு இது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காட்டு கோயிலாக தான் எல்லாத்துக்குமே தெரிய இருந்திருக்குது. யாருமே போகிறதில்லை. இலங்கை ஆண்ட மன்னனான துட்டகமுனு மன்னன், அவருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த கோயிலை திரும்ப புனர்நிர்மாணம் செய்து கட்டி அதுக்கான சாசனம் எழுதுகிற பாக்கியம் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு
தன்னுடைய போரில் வெற்றி பெறதுக்காக அவருடைய தாயின் பேச்சை கேட்டு இப்படி காட்டில் இருக்க முருகனை கும்பிடணும்னு சொல்லி அவர் கதிர்காம காட்டுக்குள்ளே விரதத்தோடு வரும் பொழுது முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அருள் புரிஞ்சதாகவும் அதனால் அவர் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாகவும் அதற்காக துடகமனு மன்னனால் கதிர்காம கோயில் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லுது. அதுக்கு பிறகு தான் அங்கே பூசை முறைகள் எல்லாம் ஒரு ஒழுங்குமுறையோடு நடைபெற்றது. ஆனால் அது மட்டுமல்ல, அந்த மன்னனுடைய காலத்துக்கு பிறகு அங்கே வந்த பல வட இந்தியாவில் வந்த சித்தர்களும் அங்கே வந்து பல மடங்களை அமைத்து அங்கே இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்குடி பாபா, அவர் மட்டும் பால் மட்டும்தான் குடித்து இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது பால்குடி பாபான்னு பேர் வந்து அவர் வந்து அங்கே இருக்க தெய்வானி மடத்தில் இருந்து இப்போ இருக்க தெய்வான மடம் அங்கே இருந்து தன்னுடைய பணிகளை அவர் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி வேடுவர்கள் வந்து அங்கே முதல் பூஜை நடக்கும் பொழுது அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சில நடைமுறைகள் மாற்றப்பட்டு 1950க்கு பிறகு வேடுவர்கள் இப்போ அங்கே வந்து பூஜைகள் மேற்கொள்வதில்லை. இப்படி தான் இந்த கதிர்காமத்துடைய இந்த வரலாறு போய்கொண்டு இருக்கு. ஆமாய்யா, இலங்கையினுடைய முருகன் கோயில்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல தவிர்க்கவே முடியாத ஒரு கோயில். காரணம் அத்தனை வரலாற்று சிறப்பு மிக்கதொரு கோயில். அது மட்டுமல்லாமல் வழிபாட்டு முறையுமே கூட மிக வித்தியாசமானது மற்றைய கோயில்களோடு ஒப்பிடும் போது என்று சொல்லலாம். வாய்க்கட்டி பூசை செய்கிற முறை வந்து முருகன் ஸ்தலங்களில் கதிர்காமத்திற்கு மிக முக்கியமாக சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது ஐயா இந்த வழிபாட்டு முறை பற்றி சொல்லுங்கள் ஐயா. கதிர்காமம் வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தில் வழிபட்ட முறை பிறகு தான் எல்லா கோயில்களையும் பூஜை ஆரம்பிக்கும். சரியாக 4:15 ஒவ்வொரு நாளும் 4:15க்கு கோயில் திறந்துருவாங்க. 4:30 மணிக்கு ஆலாத்தி அம்மாமார் அப்படிங்கிற வள்ளியுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஆலாத்தி காட்டுவாங்க. அவங்க ஆலாத்தி காட்டி மாணிக்க பிள்ளையார், அங்கே முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மாணிக்க பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு பூசை முடிஞ்ச பிறகு முருகனுக்கு பூசை நடக்கும். ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு இது நடக்கும். இந்த பூசை நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஏழுமலையில் பூசை நடக்கும் 6:30 மணிக்கு. அது அப்போ இந்த 4:30 மணிக்கு ஆலாத்தி அம்மமார் ஆலாத்தி எடுத்த பிறகு தான் இலங்கையில் இருக்க மற்ற எல்லா கோயில்களையும் இந்த பூசை நடக்கப்படுது. இங்கே வாய்கட்டி பூசை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னுக்கு கல்யாணிகிரி பாபான்னு ஒருத்தர் வந்து இங்கே வர்றார், முருகன்கிட்ட வர்றார். அவர் என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு யந்திரம் இருக்கிறதாகவும் அந்த யந்திரத்தை கொண்டு போகிறதுக்காகவும் முருகனுடைய சக்தியை கொண்டு போகிறதுக்காகவும் இங்கே வர்றாரு. வந்த இடத்துல அவருக்கு யாரை வச்சு இதெல்லாம் செய்யணும்னு தெரியல. வர்றாரு. வரும்பொழுது ஒரு வேடுவனும் வேடு வச்சியும் அவருக்கு உதவி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவர் கடுந்தவம் செய்கிறாரு, முருகனுக்கு பூசை பண்ணுறாரு. ஆனால் முருகன் அவருக்கு காட்சியே கொடுக்கல. ஒரு 12 வருஷம் கழித்து அவர் என்ன செய்கிறாரு, கத்தி அழுகுறாரு. முருகா, உனக்கு 12 வருஷமாக நான் சேவை செஞ்சேன், ஒரு நாள் கூட நீ எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுக்கலையே, நான் என்ன அவ்வளோ பாவம் செஞ்சிட்டேனா, என் பூஜைகளை நீ ஏற்றுக்கலையான்னு கத்தி அழுகுறாரு. இந்த பக்கத்தில் இந்த வேடுவன் வந்து கேட்குறான், ஏன் சாமி அழுகுறீங்க, ஏன் இப்படி முருகனோட கோச்சிக்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அதாவது நான் 12 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பூஜைகள்லாம் செஞ்சேன், ஆனால் முருகன் ஒரு நாள் கூட எனக்கு தரிசனம் தரலன்னு சொல்லி. அப்போ அந்த வேடுவன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தீங்களே, உங்கள் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. பார்த்தா அந்த வேடுவனும் வேடு வச்சியும் முருகனாகவும் வள்ளியாகவும் காட்சி கொடுக்குறாங்க. அவர் கல்யாணகிரி பாபா அப்படியே காலில் விழுகிறாரு. அதுக்கு பிறகு முருகன் சொல்கிறாரு, இந்த இடத்துல போகருக்கு கொடுத்த யந்திரம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு, அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு யந்திரம் கீறி அதை உள்ளுக்கு வச்சுருங்கன்னு சொல்லி. அதே போல் அங்கே இருக்க ரகசியங்கள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, இது ரகசிய வழிபாட்டு முறை, போகர் வரும் வரைக்கும் இந்த ரகசிய வழிபாட்டு முறை இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து ஏற்கனவே போகருடைய கட்டளையின்படி வாய்கட்டி, இந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாது, வாய்கட்டி பூசை செய்கிறாங்க. மூலஸ்தானத்தில் உள்ள ரகசியங்கள் வந்து வெளியே தெரியக்கூடாங்கிறதுக்காக திரை போட்டு செய்கிறாங்க. ஆகவே திரை போட்டு அந்த திரைக்கு தான் பூசை நடக்கும். அதே நேரத்தில் அங்கே வந்து நாங்கள் பழத்தட்டு தான் கொண்டு போவோம். அந்த பழத்தட்டை வந்து வெட்டாமல் கொண்டு போவோம் பழத்தட்டை. அப்போ அந்த பழங்களை கையில் எடுத்து எங்களுடைய பிரார்த்தனைகளை நல்லா வேண்டி, எங்களுக்கு இது நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டி அந்த பழத்தட்டை கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்கும் பொழுது அந்த பழங்களை அவங்க வெட்டும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த பழ வாசனை வந்து அங்கே உள்ளுக்கு போகும். ஆகவே சூக்ஷ்மமாக போகும் அந்த பழ வாசனை தான் அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ரகசியமாக வச்சுருக்க யந்திரமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு எதாக இருக்கட்டும், அதுக்கான பூசையாக இருக்குது. ஆகவே கட்டாயமாக கதிர்காமம் போகிறவங்க பழத்தட்டை எடுத்துகிட்டு போகணும். அந்த பழத்தட்டை கொடுக்கும் பொழுது அந்த பழத்தட்டை வெட்டும் பொழுது அதுலேருந்து ஒரு வாசனை தான் அங்கே பூஜையாக இருக்குது.
அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு ஒரு பூஜையும், திரும்ப 10 மணிக்கு ஒரு பூஜையும், மாலை 6:30 மணிக்கு ஒரு பூஜையும் நடைபெறும். சனிக்கிழமை மட்டும் காலை பூஜை இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை மாலையே எல்லாமே ஒதுக்கிட்டு சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் முருகனுக்கு, உள்ளுக்கு இருக்க முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகம் நடக்கும் பொழுது வள்ளியுடைய பாரம்பரியத்தில் வந்து ஆலாத்தி அம்மாமார்கள் வந்து தொட்டிலாட்டும் பூஜைன்னு ஒன்று பூஜையை செய்வாங்க. செஞ்சு முருகனுக்கான அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு பத்திர பூஜை தான் நடக்கும். ஆகவே சனிக்கிழமைகளில் மட்டும் காலையில் 4:30 மணி பூஜை நடக்காது. மற்ற நாட்களெல்லாம் வழமை போல் 3 நேர பூஜைகளும் நடைபெறும். கண்டிப்பாக ஐயா. கதிர்காமத்தினுடைய வரலாற்று சிறப்பாக இருக்கட்டும், வழிபாட்டு சிறப்புகளாக இருக்கட்டும், நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அது அப்படி இருக்க அண்மையில் வந்து கதிர்காமத்தினுடைய ஆடி திருவிழா வந்து இடம்பெற்றிருக்கிறது ஐயா. இது பற்றி சொல்லுங்கள், சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஆடி திருவிழா என்பது அதாவது அந்த புனித பேழை என்பது வருடத்துக்கு 3 முறை வெளியில் எடுப்பாங்க. ஒன்று வந்து சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு முறை வெளியெடுப்பாங்க. அப்புறம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வெளியெடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஆடி திருவிழாங்கிற இந்த 15 நாட்கள் இல்லாட்டி 16 நாட்கள் ஒவ்வொரு நாளும் யானையில் வைத்து பேழையை வைத்து ஊர்வலமாக திருவிழாவாக ஒவ்வொரு நாளும் இந்த பேழை வந்து ஊர்வலமாக வரும். இப்படி ஊர்வலமாக வருவது வந்து மிக சிறப்பு. தொடர்ந்து 15 நாட்கள். இது என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால், முருகன் வந்து வள்ளியை மனம் படிப்பதற்கு முன்னாக வள்ளியை பார்ப்பதற்காக வந்த சடங்கு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதிலும் கடைசி 3 நாட்கள் 2 முறை இந்த திருவிழா கோயிலை சுற்றி வரும். இந்த பேழை அது 2வது முறை சுற்றி வருவது வந்து முருகன் யாருக்கும் தெரியாமல் வள்ளியை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 16வது நாள் அல்லது 17வது நாள் அது வந்து அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நீர்வட்டு நடைபெறும். நீர்வட்டு என்பது அந்த 16 நாட்களும் முடிந்த பிறகு தீர்த்தத்துக்காக செய்யப்படுவது. ஆகவே இந்த தீர்த்தம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆதி காலத்திலிருந்தே இந்த கதிர்காம தீர்த்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. மிக நீண்ட வரலாறும் பழமையான வரலாறும் கொண்டது தான் கதிர்காமத்துடைய ஆடி திருவிழா. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த புனித பேழை வெளியெடுப்பது வந்து அவ்வளோ எளிதான விடயம் இல்லை. அதுவும் ஒரு யானையின் மேல் வைத்து ஊர்வலமாக வருவது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். யானைன்னு சொன்னாலே அதுக்கு மிகவும் ஒரு பலமான ஒரு விலங்கு தான் யானை. அதே போல் அதிகமான பிராணசக்தி உள்ள ஒரு விலங்கு. ஆக இப்படி அதிகமான பிராணசக்தி உள்ள அதிகமான சூக்ஷ்மமான உணர்வுகளை உடைய யானை மேல் இந்த மாதிரி பேழையை வைத்து வரும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இதை பார்ப்பதற்காக தான் மக்கள் அலைமோதுறாங்க. முக்கியமாக பாத யாத்திரை வர்றாங்க. இந்த கதிர்காம பாத யாத்திரை என்பது உலகில் இருக்க மிக பழமையான பாத யாத்திரைகள் ஒன்று. அப்போ 6 நாட்கள் பாத யாத்திரையாக வந்து அங்கே தங்கி இருந்து அந்த மண்ணிலேயே படுத்திருந்து உணவு சமைச்சு சாப்பிட்டு இந்த ஆடி திருவிழாவில் அந்த பேழைக்கு பூ போடுவாங்க. தங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நினைச்சு அந்த பேழை வரும் பொழுது அந்த பேழைக்கு பூ போடுறது அவ்வளோ விசேஷம். அதுக்காக தான் அந்த மக்கள் பூரா அங்கே இருப்பாங்க. அப்போ அந்த பேழைக்கு நாங்களே நேரடியாக பூ போட்டு கும்பிடும் சந்தர்ப்பம் வந்து இந்த ஆடி திருவிழா நாட்களில் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்ற நாட்களில் கிடைக்காது. ஆகவே இந்த பேழை வெளிவருவது தான் மிகப்பெரிய ஒரு விசேஷமாக கருதப்படுது இந்த ஆடி திருவிழாவில். அதே போல் ஏகப்பட்ட அதிசயங்களை வந்து இந்த ஆடி திருவிழாவில் நம்ம பார்த்துடலாம். மக்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஆடி திருவிழா வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டு வருவாங்க. இந்த வருஷம் வர்றவங்க அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, போன வருஷம் நம்ம ஆடி திருவிழாவுக்கு வந்து இந்த நேர்த்திக்கடனை போட்டோம், எங்களுக்கு இப்போ சரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. நீங்கள் இப்பொழுது பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, அடியாருக்கு வேடுவனாகவும் வேடுச்சியாகவும் வந்திருந்ததே கூட முருகன் என்று சொல்லி. இது போன்ற நிறைய கதைகளை வந்து நாங்கள் வந்து கதிர்காமத்தை பொறுத்த மட்டும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல காட்டு வழியில் அமைந்திருந்தது அந்த காலத்தில் அந்த கோயில் என்கிற பொழுது காட்டு வழியாக வருபவர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் வழி காட்டுவதற்கு முருகனே வந்ததாக நிறைய கதைகள் கேட்டிருக்கிறோம். காட்டு வழியாக தொலைந்து போனவர்களை எல்லாம் கூட முருகன் சரியான பாதையில் கூட்டி வந்து விட்டதாக கூட நிறைய கதைகள் வந்து கதிர்காமத்திற்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த கதிர்காம ஆடி திருவிழாவிலும் கூட நிறைய அதிசயங்கள் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக சொல்லுங்க. இம்முறை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம். அதாவது கதிர்காம ஆடி திருவிழா முதல் நாள் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு முதலை இருக்கு. அங்கே மாணிக்க கங்கையில் ஒரு பகுதிக்கு மேல் சென்றால் அங்கே முதலைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து தெரியாமல் நீராட அங்கே போயிட்டார். அநேகமாக எல்லாத்துக்கும் அங்கே
போட் போட்டிருக்கு, எல்லாமே அங்கே தெரிவிச்சு தான் இருக்குது அந்த பகுதிக்கு போக வேணான்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்தவருக்கு இருட்டில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கல போல் அவர் மட்டும் தனியாக அந்த முதலை இருக்க பகுதியில் போயிட்டு நீராடிட்டார். முதலை வந்து அவரை பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னே அவர் இறந்துட்டார். அப்போ திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் அவர் இறந்தார். இறந்த உடலை வந்து கோயில் இருக்க பக்கம் தூக்கிட்டாங்க. அநேகமாக யாரும் இறந்து அப்படின்னு போனால் கோயில் இருக்க பக்கம் எடுக்க மாட்டாங்க, மற்ற பகுதியில் தான் எடுப்பாங்க. ஆனால் உள்ளவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தனால இந்த முதல் நாள் இதில் யானை, அதாவது பேழையில் புனித பேழையை சுமந்த யானை வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு வாசனான்னு சொல்லுவோம், நம்ம பேர் வச்சுருக்கோம். அந்த யானை அப்படியே தான் இருந்தது. ஆனால் மற்ற 2 யானைகள் வந்து கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. அதுகள் ஓடி மக்கள்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆனால் முருகன் அருளால் யாருக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்கலை. ஒரு மணி நேரம் திருவிழா தடையாயிருச்சு. அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க, என்ன முதல் நாள் எப்படி நடந்துருச்சு, இது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திருவிழா முதல் நாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் தான் அது திருவிழா முடிஞ்ச பிறகு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இறந்து போன ஒருத்தர் உடலை இந்த பக்கம் தூக்கிட்டாங்க. அப்படி வந்தால் கோயிலை கழுவிட்டு தான் நம்ம திருவிழா ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் அது செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் அப்படி நடந்துருச்சோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. சரி, எல்லாம் முருகன் பார்த்துக்கட்டும், அவருக்கு தெரியும் நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், எல்லாம் முருகன் பார்த்துக்கட்டும்னு அடுத்த நாள் கழிச்சிட்டு இருக்க நேரம் சரியாக 10:30 மணி பூஜை முடிஞ்சு 11:15 பூசை முடியுது. ஒரு பெரிய காற்று, அப்படி ஒரு காற்று திடீர்னு எங்கேருந்தோ வந்தது. அந்த காற்று வந்து அப்படியே கோயிலை சுற்றி சுழன்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டுன்னு மழை கொட்டுது. கொட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் விடாது மழை. அப்படி மழை பெய்து தண்ணி வந்து அந்த கதிர்காம பகுதியை அப்படியே கழுவிடுச்சு. ஒரு காற்றும் மழையும் வந்து அப்படியே கதிர்காம மண்ணே கழுவிடுச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி அன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, வேற எங்கேயும் பெய்யவும் இல்லை. அதுக்கு பிறகு கதிர்காமத்தை மழை பெய்யவும் இல்லை. திருவிழா முடிய வரைக்கும் அன்றைக்கு அப்படி ஒரு மழை பெஞ்சு அந்த இடத்தையே கழுவிச்சு. அப்போ தான் நம்ம நினச்சோம், அதாவது நாங்கள் கோயிலை கழுவணும்னு நினச்சாங்க இவங்க, அவர் கதிர்காம மண்ணையே ஃபுல்லாக கழுவிட்டு தான் அதுக்கு பிறகு இந்த திருவிழாவில் தன்னுடைய பேழையை வெளியெடுக்க வச்சார். அந்த மாதிரி கண்கூட சில அதிசயங்களை முருகன் காட்டிடுவார். தனிப்பட்ட ரீதிகள்லையும் பலருக்கு பல அதிசயங்கள் நடந்து தான் இருக்குது. கதிர்காம மண் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போகிற இடம் இல்லை, அது வாழ்ந்து பார்க்கணும். கதிர்காமத்தில் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும், அப்போ தான் கதிர்காமத்தில் இருக்க சூக்ஷ்மங்கள் தெரியும். அதனால தான் நம்மளோட மக்கள் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக வந்து ஒரு கிழமைக்கு அங்கே அப்படியே இருந்துருவாங்க, அந்த மண்ணில் அப்படியே படுத்து இருப்பாங்க. அந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 அடி கதிர்காம மண்ணை நோண்டிட்டு போனீங்கன்னா உள்ளுக்கு விபூதி தான் இருக்கும். ஏன்னா அங்கே விபூதி மலைன்னு ஒரு மலையே இருக்குது. அது மாதிரி கதிர்காம பூமியிலையும் அடியிலையும் விபூதி தான் இருக்குது. அப்படி மகிமை நிறைந்த ஒரு மண், தவசிகள் வாழ்ந்த மண், பல சித்தர்கள் வாழ்ந்த மண், இன்னமும் சித்தர்கள் சூக்ஷ்மமாக இருக்கிற மண், முருகன் சூக்ஷ்மமாக அருள் புரிகிற மண். அறுபடை வீடுகளில் நிச்சயமாக கதிர்காமம் ஒருபடை வீடு தான். அது இலங்கையில் இருந்தனால சேர்க்கப்படலை. ஆனால் என்னை பொறுத்தவரை அறுபடை வீடுகளில் கதிர்காமமும் ஒரு படை வீடு தான். ஐயா, அதே போல் ஆதிக்கதிர்காமம் சம்பந்தமாக சொல்லுங்க ஐயா எங்களுக்கு. ஆமாம், ஆதிக்கதிர்காமம் என்பது கபிலித்தன்னு சிங்கள மொழியில் சொல்லுவாங்க, கபிலவனம்னு சொல்லுவாங்க. இந்த ஆதிக்கதிர்காமம் பார்த்தீங்கன்னா முருகன் தவம் செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. முருகன் ஒளியாக தான் பிறக்கிறாரு. ஒளியாக பிறந்தாலும் அவர் வந்து சாதாரணமான வாழ்க்கையில் ஈடுபட்டு சூரனோட போர் புரிஞ்சு எல்லாம் செஞ்ச பிறகு தன்னுடைய ஒளி தேகத்தில் சக்தியை அவர் இழக்கிறாரு. திரும்ப ஒளி தேகம் பெறுவதற்காக அவர் வந்து தவம் செஞ்ச இடம் தான் இந்த ஆதிக்கதிர்காமம்னு சொல்லுவாங்க. இதை கபிலவனம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து யாழ காட்டூலுக்கு இருக்குது. அங்கே வந்து அவர் தவம் செஞ்சதாக கருதப்பட்ட புளிய மரம் வந்து இன்னமும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அந்த இடத்துக்கு போகிறோன்னா கூட நம்ம ஒரு 21 நாள் ஆக குறைஞ்சது விரதம் இருந்து தான் போகணும். எப்படி நம்ம சபரிமலைக்கெல்லாம் விரதம் இருந்து போகிறோமோ அந்த மாதிரி கடுமையான விரதம் இருந்து தான் போகணும். அதுவும் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு இடம். முருகனுடைய சில ஆபரணங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. சில யந்திரங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது கதிர்காம கோயிலில் பாவித்த சில பொருட்கள் அங்கே இருக்கதாகவும் சொல்கிறாங்க. எது இருந்தாலும் முருகன் தவம் செஞ்ச ஒரு வனப்பகுதி தான். முருகன் மட்டும் இல்லை, முருகனோடு சேர்ந்து நவகோடி சித்தர்களும் தவம் செஞ்ச ஒரு இடம். அங்கே வந்து கோயிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே போனாலே
ஆனால் கோயில் இருக்கிற ஒரு 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 உணர்வை எங்களுக்கு கொடுத்துரும். அநேகமாக இப்போ நிறைய பேர் போகிறாங்க. முன்னொரு காலத்தில் அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போயும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து அதுக்காக பிரத்யோகமாக உள்ள ஜீப் வண்டிகள் இருக்குது, அதில் போகலாம். இல்லாட்டி ஒரு டிராக்டர் வண்டியில் தான் போகணும். நடுக்காட்டில் நம்ம தங்கணும். நம்மளுக்கு தேவையான உணவுலேருந்து எல்லாமே நம்ம அங்கே கொண்டு போயிடணும். இப்படி தான் அங்கே நம்ம போகணும். ஆனால் அந்த இடம் வந்து நம்ம சில இடங்களை வந்து நான் வாய்மொழியில் சொல்கிறத விட அந்த இடத்துக்கு போய் அதை அனுபவிக்கும் பொழுது தான் அதோட உண்மையான சூக்ஷ்மம் தெரியும். ஆகவே எல்லாரும் கதிர்காமத்துக்கு எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆதி கதிர்காமத்துக்கும் நிச்சயமாக போக வேண்டிய ஒரு இடம் தான் அந்த இடம். கண்டிப்பாக ஐயா. ஆன்மீகம் சம்பந்தமான இந்த நேர்காணல் உண்மையிலேயே ரொம்ப நிறைய ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் அரோகரா என்கின்ற ஒரு வார்த்தை போதும் மேசிலிருக்க வைப்பதற்கு. அந்த வகையில் முருகனின் ஸ்தலமான கதிர்காமம் சம்பந்தமாக இந்த நேர்காணல் அமைந்திருந்தது. நேர்காணல் நிறைவு செய்வதற்கான நேரத்தை நெருங்கிட்டோம் ஐயா. அந்த வகையில் இலங்கை சித்தர் பீடத்தினுடைய குரு முதல்வர் யோகி கோபிநாத் சுவாமி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி ஐயா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட்டு எங்களுடைய நேர்களுக்கு பக்தர்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களையும் தல சிறப்புகளையும் வழிபாட்டு சிறப்புகளையும் பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு மிக்க நன்றி. அதேபோல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முருகப்பெருமான் வள்ளி தேவானை அம்மாவுடைய சித்தர்களுடைய பரிபூரண ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். முருகா போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி. நன்றி ஐயா. நேயர்களே, அந்த வகையில் வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தலைப்பின் கீழான கலந்துரையாடல் பகுதியாக இருக்கலாம், நேர்காணல்களாக இருக்கலாம், கண்டிப்பாக சுவாரஸ்யமானதாகவும் பிரயோசனமானதாகவும் அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மரிய ஜெயமன் அவர்களுக்கும் அதே போல தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்வதோடு விடைபெற்று செல்லும் நான் இந்துஜா சிவலிங்கம். நன்றி, வணக்கம்.